ஸோ இந்த மல்டிப்ளெக்சர் அண்ட் டிமல்டிப்ளெக்சர் அதே மாதிரி என்கோடர் டீகோடர் இந்த 4 டாபிக்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிமிலாரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எது வந்து ஒன் டு மெனி, எது மெனி டு ஒன், அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ஒரு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மல்டிப்ளெக்ஸரோட கான்செப்ட் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் டெஃபினிஷனுக்குள்ளே போகலாம். மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிற இந்த வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு இன்னொரு வேர்டு வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ 4 டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸில் 4 டிஃப்ரெண்ட் மூவிஸ் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த 4ல் நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்க்ரீனில் இருக்கிற மூவியை மட்டும் நம்ம இங்கே வாட்ச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மல்டிப்ளெக்சர் கான்செப்டை இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 4மே நம்மளுடைய இன்புட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 4 இன்புட்லேருந்து ஏதாவது ஒன்று மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி எனக்கு அவுட்புட்டில் எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4த்தில் எது நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செலக்ட் லைன் தான் டிசைட் பண்ணும். சரிங்களா? ஸோ உங்களோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 4 ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்புட்டில் இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் வந்து அவுட்புட்டில் இருக்கும். அண்ட் யார் செலக்ட் பண்ண போகிறா அப்படின்னா நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் வந்து செலெக்ஷன் லைன்ஸ் அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் மல்டிப்ளெக்சர். ஸோ இந்த மல்டிப்ளெக்சரை பார்த்தீங்க அப்படின்னா மெனி டு ஒன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஷார்ட்கட் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் எம் அண்ட் மெனி டு ஒன்னோட ஃபர்ஸ்ட்டும் எம். சரிங்களா? ஸோ மல்டிப்ளெக்சர் அப்படின்னாலே ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு எம்னு ஞாபகம் வரணும். ஸோ மெனி டு ஒன் கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு மல்டிப்ளெக்சரில் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ மெனி டு ஒன் அப்படிங்கும்போது எவ்வளோ இருக்க போதும் உங்களோட மெனி லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2n காம்பினேஷன்ஸ் தான் வந்து உங்களோட இன்புட்டில் எப்போவுமே இருக்கும். அண்ட் இந்த 2nலேருந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதனுடைய ஆக்சுவல் டெஃபினிஷன் இப்போ நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்பினேஷனல் சர்க்கியூட். ஸோ இந்த காம்பினேஷனல் சர்க்கியூட் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நிறைய இன்புட் லைன்ஸில் இருந்து ஒரே ஒரு அவுட்புட் லைனை நமக்கு எடுத்து கொடுக்கும். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா செலெக்ஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட செலக்ட் லைன்ஸை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2n வந்து இன்புட் அண்ட் 1 வந்து நம்மளோட அவுட்புட். இதில் n அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட செலக்ட் லைன்ஸ். ஸோ இந்த செலக்ட் லைன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட்டில் இருந்து எதை நீங்கள் அவுட்புட்டாக சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. 2:1 ஸ்டார்ட் பண்ணி 2n நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களோட மல்டிப்ளெக்சர் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ நம்ம 1 கொடுத்துக்கலாம். ஸோ 1 கொடுத்திங்கன்னா என்ன ஆகும்? 2^1 இருக்கும். 2^1 = 1. ஸோ அதுதான் வந்து 2:1 மல்டிப்ளெக்சர். நெக்ஸ்ட் அதே மாதிரி n வேல்யூ வந்து 2ன்னு நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 2^2 ஆகும். ஸோ 2^2 வேல்யூ வந்து 4. ஸோ 4:1 அப்படிங்கிறது இன்னொரு மல்டிப்ளெக்சர். அதே மாதிரி 8னா 2^3, நெக்ஸ்ட்டு 2^4, நெக்ஸ்ட்டு 2^5 அப்படின்னு சொல்லி 2 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் உங்களோட இன்புட் வேல்யூஸை. நீங்கள் கொடுத்துருக்க அந்த இன்புட் வேல்யூஸ்லேருந்து ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து மல்டிப்ளெக்சர் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளெக்சரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேட்டா செலக்டர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இருக்கிற எல்லா டேட்டாஸ்லேருந்து நீங்கள் ஒரே ஒரு டேட்டா தான் செலக்ட் பண்ணி அவுட்புட்டில் ஃபீட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து நம்ம டேட்டா செலக்டர்னு சொல்லலாம், யூனிவர்சல் எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மல்டிப்ளெக்சரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட எல்லா பூலியன் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எந்த காம்பினேஷனல் சர்க்கியூட்டையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி parallel to சீரீஸ் கன்வர்ஷன். ஸோ இந்த கன்வர்ஷன் எப்படி உங்களோட மல்டிப்ளெக்சரில் பாசிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரலல்னா ஒரு 4 இன்புட் இருக்குன்னா 4மே ஒரே டைமுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்க. சீரீஸ்னால் ஒரு இன்புட்டாக நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மெனி டு ஒன் அப்படிங்கும் போது மல்டிப்ளெக்சர் கான்செப்ட் இந்த parallel to சீரீஸ் கன்வர்ஷனில் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ 2x1 மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை 2n ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதி பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ செலக்ட் லைன்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ 2n = 1 தான் நம்மளுடைய ஃபார்மேட். இப்போ n வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 2x1 கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ n வேல்யூ நம்ம இங்கே என்ன போடணும் அப்படின்னா 1 தான். அப்போ தான் நமக்கு 2 கிடைக்கும். ஸோ 2^1 2 = 1. அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 இன்புட்ஸ் இருக்குது, ஒரு செலக்ட் லைன்ஸ் இருக்குது அண்ட் ஒரு அவுட்புட் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களோட ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணியும் நீங்கள் மல்டிப்ளெக்சரை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் 2 இன்புட் இருக்குது. ஸோ 2 இன்புட்டை வந்து நம்ம I0 I1ன்னு எடுத்துக்கலாம். ஒரு செலக்ட் லைன் இருக்குது. ஸோ அந்த செலக்ட் லைனை நம்ம S நீங்கள் எடுத்திருக்கோம். அண்ட் ஒரு அவுட்புட் இருக்குது. ஸோ அதை வந்து Yன்னு எடுத்திருக்கோம்.
சரிங்களா? ஸோ அதே ரெப்ரசன்டேஷன் தான் இதுலேயுமே இருக்குது. உங்களுக்கு சிம்பிள் மட்டும்தான் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்புட், அவுட்புட் அண்ட் செலக்ட் லைன் போக இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து எனேபிள். எனேபிள்னால் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இதில் வேல்யூ கொடுக்கறத பொறுத்து தான் உங்களோட மல்டிப்ளெக்சர் ஃபங்க்ஷன் வந்து ஆப்ரேட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதே வந்து டிசைட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதனுடைய ட்ரூத் டேபிள் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே எனேபிள் எடுத்திருக்கேன், இங்கே செலக்ட் லைன்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் ஃபைனலாக அவுட்புட் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எனேபிள் வந்து 0 கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு செலக்ட் லைன்ஸில் நீங்கள் 0 கொடுக்குறீங்களா இல்லை 1 கொடுக்குறீங்களா அது நமக்கு கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா எனேபிள் 0வாக இருக்குது அப்படின்னாலே அவுட்புட் வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு 0 தான் ஆக போகுது. சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களோட மல்டிப்ளெக்சர் இங்கே ஆப்ரேட்டே ஆகலை. ஸோ அதனுடைய அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே 0ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எனேபிள் இப்போ நம்ம 1 கொடுக்கலாம். ஸோ 1 கொடுத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம், இங்கே 1 ஃபீட் பண்ண உடனே உங்களோட மல்டிப்ளெக்சர் ஆப்ரேஷன் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம செலெக்ஷன் இன்புட்டை கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு I0 I1ல இருந்து ஏதாவது ஒரு அவுட்புட் வந்து Yல உங்களுக்கு ஃபீட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் எனேபிள் 1 கொடுத்துட்டேன் அண்ட் செலக்ட் லைனோட வேல்யூ நான் 0 கொடுத்துட்டேன். 0 கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா I0 வந்து உங்களோட அவுட்புட்டுக்கு ஃபீட் ஆகிடும்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு இங்கே I0 I1ன்னு 2 இருக்குது. செலக்ட் லைன் நான் இப்போ வந்து 0 கொடுத்துருக்கேன். 0 கொடுத்தா என்ன ஆகும், இந்த இன்புட் வந்து உங்களோட அவுட்புட்டில் கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எனேபிள் அகெயின் 1ல் தான் இருக்குது. இப்போ செலக்ட் லைன் வந்து நான் 1 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், I1 அப்படிங்கிற இன்புட் வந்து உங்களோட அவுட்புட்டுக்கு ஃபீட் ஆயிடும். அப்போ இந்த கனெக்ஷன் வந்து கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு I1 வந்து டைரெக்டாக Yல கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் எனேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மல்டிப்ளெக்சர் வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது போக நீங்கள் செலக்ட் லைன் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இங்கே இருக்கிற நிறைய இன்புட்லேருந்து ஏதாவது ஒரு இன்புட் வந்து உங்களோட அவுட்புட்டோட கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் மல்டிப்ளெக்சரோட கான்செப்டே. ஸோ இதனுடைய அவுட்புட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ Y தான் நம்மளோட அவுட்புட். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு எனேபிள் வந்து நமக்கு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ எனேபிள் அப்படிங்கிறதுனால ஈன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு S வேல்யூ நமக்கு 0, ஸோ S பார். அண்ட் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன இங்கே வேல்யூ இருக்குது, இன்புட் வேல்யூ I0 இருக்குது. ஸோ I0. சரிங்களா? ப்ளஸ் செகண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் எனேபிள் 1, ஸோ ஈன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செலக்ட் லைன் இப்போ வந்து 1ன்னு இருக்குது. ஸோ எஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதனுடைய அவுட்புட் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா I1ன்ட்டு கிடைக்கும். ஸோ இங்கே I1 எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா எனேபிள் காமனாக இருக்குன்றதுனால அதை நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸோ S பார் I0 ப்ளஸ் S I1 அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய மார்க்ஸோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம 4x1 பார்க்கலாம். ஸோ 4x1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம 2n ரெப்ரசென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2n × 1 இருக்கும். ஸோ n வேல்யூ நம்ம இங்கே இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4x1 கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ n வேல்யூ நமக்கு இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 2/2 ஆயிரும். ஸோ 2/2ஓட வேல்யூ 4 × 1, அதாவது ×1. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 2/2 காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட் வந்து நமக்கு இன்புட் எண்டில் இருக்கும் அண்ட் 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு அவுட்புட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4x1 அப்படிங்கிறதுனால ஒரு 4x1 மார்க்ஸை எடுத்துகிட்டு 2/2, அதாவது நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்க போகுது அப்படின்னா 4 காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட் இருக்குது. ஸோ I0 I1 I2 I3 நம்ம 4 காம்பினேஷன்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ செலக்ட் லைன் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 செலக்ட் லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 செலக்ட் லைன்ஸை வந்து S1 S0ன்னு நம்ம எடுத்தாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு அவுட்புட். ஸோ அது நம்ம Y நீங்கள் எழுதியிருக்கோம். சரிங்களா? செலக்ட் லைன்ஸ் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே S0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது LSB எப்போவுமே S0 இருக்கும் அண்ட் MSB வந்து உங்களுக்கு ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நீங்கள் ஹையர் ஆர்டர் மார்க்ஸ் பார்க்க S1 S2 S3 அப்படின்னு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ட்ரூத் டேபிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 செலக்ட் லைன்ஸ் இருக்குது, S1 அண்ட் S0. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த 4 இன்புட்டில் எந்த இன்புட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு S1 S0ஓட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 0 0. ஸோ இதனுடைய வேல்யூ 0 அண்ட் S0 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு I0 வந்து அவுட்புட்டோட கனெக்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அவுட்புட்டில் நமக்கு I0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ 0 1ன்னு ஃபீட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு I1 வந்து அவுட்புட்டோட கனெக்ட் ஆயிரும். ஸோ Yயோட வேல்யூ இப்போ நமக்கு I1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1 0க்கு நமக்கு I2ஓட வேல்யூ கிடச்சிரும் அண்ட் லாஸ்ட்டாக 1 1 காம்பினேஷனில் I3 கிடச்சிரும்.
ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் பேஸ் பண்ணி நம்ம இதனுடைய ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா S1 S0 அண்ட் உங்களோட அவுட்புட்டில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ S1 S0ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 0 இருக்குது. ஸோ S1 பார் S0 பார் அண்ட் அதனுடைய அவுட்புட்டாக I0 இருக்குது. ஸோ I0 சரிங்களா. ப்ளஸ் செகண்ட் காம்பினேஷனில் என்ன இருக்குது S1 பார் S0 இன்ட்டு I1. ஸோ அது நம்ம செகண்ட் டேர்மில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்மில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா S1 S0 பார் I2. ஸோ அது நம்ம தேர்ட் டேர்ம் இங்கே கிடச்சிருக்கு சரிங்களா. அண்ட் லாஸ்ட் டேர்மாக நமக்கு என்ன இருக்குன்னா S1 S0 இன்ட்டு I3. ஸோ அதனால் நம்மளுடைய ஃபோர்த் டேர்ம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து 4x1 மார்க்ஸோட அவுட்புட் ஈக்குவேஷன் சரிங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து ஒன்று தான். உங்களுக்கு இங்கே என்ன மெனி இன்புட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மெனி இன்புட்டை நம்ம 2n ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ செலக்ட் லைன்ஸ் இருக்குது எவ்வளோ இன்புட் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரூத் டேபிளை எழுதணும். அண்ட் அதை வச்சு நம்ம ஃபைனலைஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி 1 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 8 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து 2^3ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ 2^3:1 இருக்கும்போது 2^3 அதாவது 8 பாசிபிள் இன்புட் காம்பினேஷன்ஸ் நமக்கு இருக்கும், 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கும் அண்ட் 1 அவுட்புட் இருக்கும் சரிங்களா. ஸோ 8x1ல் வந்து நமக்கு 8 இன்புட் இருக்கிறதுனால I0 I1லேருந்து I7 வரைக்கும் நமக்கு 8 இன்புட்ஸ் நம்ம ஃபீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3 செலக்ட் லைன்ஸ் அப்படிங்கும் போது LSB S0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி S0 S1 S2ன்னு 3 செலக்ட் லைன்ஸ் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. அண்ட் ஃபைனலி ஒரு அவுட்புட் சரிங்களா. ஸோ இப்போ இதனுடைய ட்ரூத் டேபிள் நம்ம எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இது எல்லாமே வந்து S2 S1 S0 டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ S2 S1 S0 நம்ம ஃபில் பண்ணியாச்சு அண்ட் கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை நம்ம எழுத போகிறோம். ஸோ 0 0 0க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்புட் I0 நமக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே I0ன்னு கிடச்சிருக்கு சரிங்களா. அதே மாதிரி 0 0 1 கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்புட் இங்கே ஃபீட் ஆகிடும். ஸோ 7 பாசிபிள் காம்பினேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட I0லேருந்து I7 வரைக்கும் உங்களோட அவுட்புட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம 2x1 4x1ல் பார்த்த மாதிரி 8x1க்கும் நம்ம அவுட்புட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு S2 S1 S0ஓட வேல்யூ என்ன அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக Yயில் என்ன இன்புட் ஃபீட் ஆகிருக்குன்ற இந்த 4 பேராமீட்டரை கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 8 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் நம்ம இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மார்க்ஸ் ட்ரீ கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 4x1 யூஸிங் 2x1 சரிங்களா. ஸோ 4x1ஓடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு 4 இன்புட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 2n இன்புட், அதாவது என்னோட வேல்யூ இப்போ நமக்கு 2 இருக்குது. ஸோ 2/2ஓட வேல்யூவில் நமக்கு 4 இன்புட்ஸ் இருக்கும். அண்ட் எவ்வளோ செலக்ட் லைன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு அவுட்புட் இருக்கும் சரிங்களா. ஸோ நம்மளோட 4 இன்புட்ஸாக I0 I1 I2 I3 2 செலக்ட் லைன் S1 S0 அண்ட் ஒரு அவுட்புட் Yன்னு இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த 4x1 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2x1 மல்டிப்ளெக்ஸரை யூஸ் பண்ணி இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ 2x1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 2 இன்புட் இருக்கும், ஒரு செலக்ட் லைன் இருக்கும் அண்ட் ஒரு அவுட்புட் இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு 4 இன்புட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2x1 ட்ரா பண்ணிவிட்டு அந்த 2x1ல் நம்ம ஃபஸ்ட்டு 2 இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் மேக்ஸிமமாக நீங்கள் 2 தான் ஃபீட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ மிச்சம் நமக்கு இன்னும் எத்தனை இன்புட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா I2 I3 இருக்குது. ஸோ அதுக்கு இன்னொரு 2x1 மார்க்ஸை யூஸ் பண்ணிவிட்டு மீதி 2 இன்புட்டை நம்ம இதுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ 2x1 மார்க்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு ஒரே ஒரு செலக்ட் லைன்ஸ் தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ஒரு செலக்ட் லைனாக எது இருக்க போகுது அப்படின்னா எப்போவுமே LSBலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு S0ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்குமே S0 அப்படிங்கிற செலக்ட் லைனை நம்ம ஃபீட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் கொடுக்குற செலக்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா LSBயோடது தான் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி 2 மார்க்ஸுக்கும் ஒரே செலக்ட் லைன் தான் நீங்கள் இங்கே ஃபீட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே ஒரு அவுட்புட் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு அவுட்புட் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 அவுட்புட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு 2x1க்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு 2 இன்புட் தான் இருக்குது. ஸோ இதனுடைய அவுட்புட்டை இதுக்கு இன்புட்டாக ஃபீட் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் 2x1ஓட அவுட்புட்டை எடுத்து இதுக்கு இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணிட்டோம் சரிங்களா. அகெயின் இங்கே நமக்கு இன்னொரு செலக்ட் லைன் இருக்கும் இல்லைங்களா. உங்களோட அடுத்த செலக்ட் லைன் என்ன இருக்குது, இப்போது S1ன்னு இருக்குது. ஸோ S1 நம்ம இங்கே கொடுத்தாச்சு, அதுக்குரிய அவுட்புட் நமக்கு இப்போ இங்கே கிடச்சிரும் சரிங்களா. இதனுடைய ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட 4x1ஓட ட்ரூத் டேபிள் தான் இது. ஸோ நமக்கு 2 செலக்ட் லைன் இருக்குது அண்ட் அதுக்குரிய அவுட்புட் இருக்குது.
இப்போ நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ S1, S0 வந்து நான் இப்போ 0, 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ S0ஓட வேல்யூ 0 அண்ட் இங்கேயும் வந்து S0ஓட வேல்யூ நமக்கு 0ன்ட்டு ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ S1ஓட வேல்யூ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா அகெயின் 0ன்னு தான் எடுத்திருக்கேன். ஸோ S0 0வாக இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா Yல நமக்கு I0 ஒன்று கிடச்சிருக்கு அண்ட் அதே மாதிரி I2 கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் S0 இங்கே 0 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு I0 செலக்ட் ஆகும் அண்ட் செகண்ட் மல்டிப்ளெக்ஸரில் உங்களுக்கு என்ன செலக்ட் ஆகும் அப்படின்னா I2 செலக்ட் ஆகும். இப்போ நம்மளுடைய இன்புட்டாக என்ன இருக்க போகுதுன்னா I0 இருக்கும் அண்ட் I2 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் அடுத்த ஸ்டேஜில் நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ S1ஓட வேல்யூ என்னென்னு பாருங்கள் 0. ஆல்ரெடி நம்ம S0 என்ன எடுத்திருக்கோம் 0ன்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ 0, 0 காம்பினேஷனுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். 0, 0 காம்பினேஷனுக்கு நம்மளுடைய அவுட்புட் வந்து I0. அப்போ இந்த இடத்துல நமக்கு I0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 4x1 யூஸிங் 2x1 இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ கொஸ்டினில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் ஏதாவது ஒரு மல்டிப்ளெக்சர் கொடுத்துருவாங்க யூஸிங் 2x1 இல்லை 4x1 8x1 எது வேணால் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ 2x1 இந்த 4x1 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். நமக்கு 2x1 இருக்குது, 3 2x1 இருக்குது. இதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கொஸ்டினில் என்ன மல்டிப்ளெக்சர் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 4x1 யூஸிங் 2x1. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 4ஐ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் வந்து உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ இந்த 2வை அகெயின் உங்களோட என்ன மல்டிப்ளெக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்களோ அதனுடைய அந்த இன்புட் வேல்யூ. ஸோ அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து உங்களோட அவுட்புட் ரிசல்ட். ஸோ 2 + 1 3. ஸோ டோட்டலாக 3 மல்டிப்ளெக்சர் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். implement 8x1 using 2x1. சரிங்களா? ஸோ 8x1 அப்படின்னா இதனுடைய 2 பவர் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா 2^3 × 1ன்னு இருக்கும். விச் மீன்ஸ் உங்களுக்கு 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கும் அண்ட் 8 இன்புட்ஸ் இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த 8 இன்புட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு 8x மல்டிப்ளெக்சரில் I0ல இருந்து I7 வரைக்கும் வந்து உங்களுக்கு இன்புட் இருக்கும். அண்ட் உங்களோட 3 செலக்ட் லைன்ஸாக எது இருக்க போகுது அப்படின்னா S2, S1, S0 அண்ட் ஒரு அவுட்புட்டாக நமக்கு Y இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 பேராமீட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்புட்டை ஃபில் பண்ணிக்கலாம். I0லேருந்து I7 வரைக்கும். இங்கே எதை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா 2x1 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2x1 மல்டிப்ளெக்சர் எடுத்துக்கலாம். அதனுடைய ஃபஸ்ட்டு 2 இன்புட்டாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா I0, I1ன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 2x1. நெக்ஸ்ட்டு அடுத்த இன்னொரு 2x1 எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு 2 இன்புட்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ I2, I3ன்ட்டு ஆகிடும். ஸோ செகண்ட் 2x1 முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் 2x1ல் அடுத்த 2 செட் ஆஃப் இன்புட்டை நம்ம கொடுத்துடலாம். ஸோ I4, I5 அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு 2x1 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு I6 அண்ட் I7. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 8 இன்புட்ஸை நம்ம ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 8 இன்புட்ஸுக்கு தேவையான வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு மல்டிப்ளெக்ஸருக்கும் செலக்ட் லைன்ஸை கொடுக்கணும். ஸோ செலக்ட் லைன்ஸ் நமக்கு இங்கே என்ன இருக்குது S2, S1, S0ன்னு இருக்குது. ஸோ நான் முதல்லையே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து உங்களோட LSBயை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ LSBயில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா S0 இருக்குது. ஸோ S0ஐ ஃபஸ்ட்டு ஸ்டேஜோடைய செலக்ட் லைன்ஸாக நம்ம எல்லா மல்டிப்ளெக்ஸருக்கும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே நெக்ஸ்ட்டு 2x1 யூஸ் பண்ண போகிறோம். 2x1க்கு 2 இன்புட் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்க 2தோட அவுட்புட்டை எடுத்து இதுக்கு நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னும் 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அகெயின் இன்னொரு 2x1 நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய அவுட்புட் எடுத்து இதுக்கு இன்புட்டாக நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அகெயின் நம்ம என்ன பண்ணணும் செலக்ட் லைன்ஸை நம்ம இங்கே ஃபீட் பண்ணணும். ஸோ S0 ஃபஸ்ட்டு செலக்ட் லைன் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு S1 இருக்குது. ஸோ S1 வந்து உங்களோட செகண்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் லைனாக நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அவுட்புட் இருக்குது. நமக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு அவுட்புட் தான் வேணும். ஸோ அகெயின் இன்னொரு 2x1 யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கிடைச்சிருக்க அவுட்புட்டை எடுத்து இதுக்கு இன்புட்டாக நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நமக்கு லாஸ்ட்டாக என்ன செலக்ட் லைன் இருக்குன்னா S2 இருக்குது. ஸோ S2வை இங்கே ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட்டில் நமக்கு இங்கே Y கிடச்சிடும்.
ஸோ இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 8x1 யூஸிங் 2x1. பட் கொஸ்டினில் வந்து உங்களுக்கு எத்தனை 2x1 யூஸ் பண்ணி நீங்கள் 8x1 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லா டைமும் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் முதல்ல சொன்ன ஷார்ட்கட்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களோட மல்டிப்ளெக்சர் வேல்யூஸ், அதாவது இன்புட் வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 8 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். அகெயின் இந்த 4 எடுத்துட்டு மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், அகெயின் 2ன்னு கிடைக்கும். அகெயின் 2 எடுத்து டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். சரிங்களா, 1 கிடைக்கிற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது எந்த வேல்யூவாலனா உங்களுக்கு யூஸிங் எந்த வேல்யூன்னு கொடுத்துருக்காங்களோ இந்த 2 வச்சு நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். சரிங்களா, ஸோ டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 4 + 2 6, 6 + 1 7. ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 2x1 மார்க்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷனில் நீங்கள் மல்டிப்ளெக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஸோ இன்னொரு கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். இப்போது 8x1 அப்படிங்கிறதுனால நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ வந்து அதே ப்ராப்ளம் தான், ஹவு மெனி 2x1 இஸ் ரெக்வயர்ட் டு இம்ப்ளிமெண்ட் 16x1 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 16x1 நம்ம 2x1 யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஸோ 16 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். ஸோ அகெயின் 8 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அகெயின் 4 டிவைட் பண்ணுங்கள். ஸோ 4 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ அகெயின் இன்னும் நமக்கு கம்மியாக வேணுன்றதுனால 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 8 + 4 12, 12 + 2 14, 14 + 1 15. ஸோ 15 2x1 மல்டிப்ளெக்சர்ஸ் நமக்கு தேவைப்படும் அர்த்தம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஸ்டெப்போட நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக நமக்கு பண்ண வேண்டியதே இல்லை. சரிங்களா, ஸோ இன்னொரு இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்க்கலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அதாவது நம்ம இப்போ 16x1 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். பட் எதை யூஸ் பண்ணி அப்படின்னா 4x1. 16x1 அப்படின்னா 2^4 தான் வந்து 16:1. ஸோ அப்போ நமக்கு 4 செலக்ட் லைன்ஸ் இருக்கும், 2^4 இன்புட் இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ 16 இன்புட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு 4x1 நம்ம ஒரு மல்டிப்ளெக்சரை எடுத்துகிட்டு 4 இன்புட்டாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ I0லேருந்து I3 ஃபஸ்ட்டு மார்க்ஸ்க்கு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு I4லேருந்து I7 செகண்ட் மார்க்ஸுக்கு, I8லேருந்து I11 தேர்டு மார்க்ஸுக்கு, அண்ட் நெக்ஸ்ட்டு I12லேருந்து I15 வந்து ஃபோர்த்து மார்க்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, அண்ட் அதே மாதிரி இதனுடைய செலக்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 செலக்ட் லைன் இருக்குது. ஸோ 4 செலக்ட் லைனில் S3, S2, S1, S0 இருக்கும். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு LSBலேருந்து கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இங்கே நமக்கு 2 செலக்ட் லைன்ஸ் இருக்குது. ஸோ 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கிறதுனால லாஸ்ட்லேருந்து 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ S1, S0 நம்மளோட செலக்ட் லைனாக இங்கே கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே 4 அவுட்புட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 4 அவுட்புட்ஸை எடுத்துகிட்டு இன்னொரு 4x1 நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ணிட்டோம். மிச்சம் 2 செலக்ட் லைனாக S3, S2 நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே அவுட்புட் ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா, இங்கேயும் வந்து நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 16x1 வந்து உங்களுக்கு 4x1 வச்சு டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 16 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 4 அகெயின் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், 1 கிடைக்கிற வரைக்கும். ஸோ 1 நமக்கு இங்கே கிடைச்சிரும். சரிங்களா, ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 5. ஸோ டோட்டலாக நம்ம 5 மல்டிப்ளெக்சர்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 8x1 யூஸிங் 4x1 மார்க்ஸ். சரிங்களா, ஸோ நம்ம பார்த்த அதே ஷார்ட்கட் நம்ம இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இதில் என்ன சேஞ்சுன்னு தெரியும். ஸோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் பண்ணணுமோ அதை வந்து கொடுத்துருக்க அந்த யூஸிங்க்கு இன்னொரு மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதனுடைய வேல்யூ வச்சு நான் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 8/4ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். ஸோ இது லீஸ்ட்டாக 1 வர வரைக்கும் நம்ம அதை ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்க, 2 அகெயின் /4ன்னு போட்டிங்கன்னா 0.5ன்னு கிடைக்கும். கரெக்டாக, ஸோ இப்போ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து 2.5. அதாவது இன்னொரு 0.5 அப்படிங்கிறத என்ன டினோட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மார்க்ஸில் ஒரு ஹாஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம்.
ஸோ மீதி ஹாஃப் வந்து அன்யூஸ்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் கேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எனேபிள் கான்செப்டை யூஸ் பண்ணி. ஸோ எனேபிள்னால் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு இதிலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எனேபிளோட வேல்யூ வந்து 1ஆக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களோட மக்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணும். எனேபிள் வந்து 0வாக இருக்கும்போது உங்களோட மக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எனேபிள் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த 8x1 இம்ப்ளிமெண்டேஷன் யூஸிங் 4x1 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 4x1 தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இங்கே 8x1 நமக்கு வேணும். ஸோ 8x1 அப்படிங்கும்போது நமக்கு 2^3:1 இருக்கும். ஸோ 2^3 அப்படின்னா உங்களுக்கு 8 இன்புட் இருக்கும். 8 இன்புட், 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கும் அண்ட் 1 அவுட்புட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம 4x1 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ 4x1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 4 இன்புட் தான் இருக்குது. ஸோ 8 இன்புட்டில் ஃபஸ்ட்டு 4 இன்புட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4x1 கொடுத்தாச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு 4x1 எடுத்துகிட்டு மீதி இருக்கிற, அதாவது உங்களோட 8ல் ஃபஸ்ட்டு 0லேருந்து 3 வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மிச்சம் I4லேருந்து I7 வரைக்கும் இன்னொரு 4x1 மக்ஸில் நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்புட்டை 2 மக்ஸுக்கும் ஃபீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செலக்ட் லைன்ஸை கொடுக்கணும். ஸோ டோட்டலாக நமக்கு இதில் 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ S2, S1, S0ன்னு 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு 8x1. ஸோ இதில் LSBலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நமக்கு 4x1 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், 2த்தை நம்ம எடுத்துக்கணும். ஸோ S1 அண்ட் S0 அப்படின்னு சொல்லி நம்ம அந்த 2 செலக்ட் லைன்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு 4x1 நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் இன்னொரு 4x1 மக்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே செலக்ட் லைன்ஸை தான் ஃபீட் பண்ணணும். ஸோ S1, S0 நம்ம கொடுத்தாச்சு. சரிங்களா? ஆனால் நமக்கு எவ்வளோ செலக்ட் லைன்ஸ் இருக்குது? 3 செலக்ட் லைன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இன்னொரு செலக்ட் லைன்ஸ் ஆனால் இந்த S2வை நம்ம கொடுக்கணும். S2வை நம்ம கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலான்னா எனேபிள் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மக்ஸ்லையுமே நமக்கு ஒரு எனேபிள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த எனேபிளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாட் கேட்டை யூஸ் பண்ணி அந்த நாட் கேட்டோட அவுட்புட்டை ஒரு எனேபிளுக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அன்காம்ப்ளிமெண்டட், அதாவது டைரக்ட் வேல்யூ எடுத்து இன்னொரு எனேபிளுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட செகண்ட் மக்ஸுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம இன்புட்டாக எதை கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட தேர்டு செலக்ட் லைனான S2வை நம்ம இங்கே ஃபீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதனுடைய ஆப்ரேஷனை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ 3 செலக்ட் லைன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ S2, S1, S0 அண்ட் அதனுடைய 8 காம்பினேஷனை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா I0லேருந்து I7 வரைக்கும் நமக்கு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஃபஸ்ட்டு காம்பினேஷன் எடுத்துக்கலாம் 0, 0, 0. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா S1க்கும் S0க்கும் நம்ம 0ன்னு கொடுக்கணும். ஸோ S1 0, S0க்கும் 0 கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு மக்ஸுக்கும் நம்ம 0, 0ன்னு ஃபீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நீங்கள் 0, 0ன்னு ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 0, 0க்கு Y வந்து I0ம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு 0, 0ல் நமக்கு I4ம் இருக்குது. சரிங்களா? பட் இதில் நமக்கு ஏதாவது ஒரு அவுட்புட் தான் நமக்கு ஃபைனலில் வேணும். அப்போ நம்ம இந்த S2ல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்கே நம்ம 0 தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே 0 கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ S2 இங்கே நீங்கள் 0 கொடுத்தீங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ, அதாவது உங்களோட எனேபிள் வேல்யூ இங்கே 0 ஆகிடும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு நாட் கேட் இருக்கிறதுனால இது இன்வெர்ட் ஆகி எனேபிள் இங்கே வந்து 1ன்னு இருக்கும். சரிங்களா? எனேபிள் 1 ஆனால் தான் நான் மக்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ எனேபிள் வேல்யூ நமக்கு 1 ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆகும், உங்களோட இந்த மக்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த மக்ஸில் வந்து எனேபிள் 0ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எந்த வேல்யூமே இருக்காது. சரிங்களா? ஸோ இது ஆப்ரேட் ஆகாததுனால ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு இங்கே 0வாக கிடச்சிரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா S1, S0 0, 0ன்னு தெரிஞ்சிடுச்சு. அது போக நம்ம S2க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், 0. ஸோ 0, 0, 0க்கு நம்மளுடைய அவுட்புட் என்ன, I0. ஸோ உங்களோட I0 வேல்யூ இங்கே ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஆர் கேட்டுக்கு நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ணோம் அப்படின்னா I0 + 0 வந்து நமக்கு இங்கே I0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்பெஷல் கேஸஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்பெஷல் கேஸ் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் வேல்யூவில் நீங்கள் இப்படி டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி 0.5 எக்ஸ்ட்ரா வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் கேஸ் வேல்யூஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட செலக்ட் லைனை பார்த்துட்டு இந்த மாதிரி ஹாஃபாக ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட்டப் பண்ணிவிட்டு எது வந்து உங்களுக்கு காமனாக இருக்குன்ற மாதிரி இருக்கோ அந்த பர்டிகுலர் செலக்ட் லைனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பேசிக் கேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்பெஷல் கேஸோட இம்ப்ளிமெண்டேஷன் இதுதான். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பூலியன் ஃபங்க்ஷன் யூஸிங் மல்டிப்ளெக்சர். ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் மல்டிப்ளெக்சரை யூஸ் பண்ணி எந்த பூலியன் ஃபங்க்ஷன் வேணால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு.
இந்த டாப்பிக்கில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இம்ப்ளிமெண்ட் எஃப் ஆஃப் ஏபிசி அப்படின்னு சொல்லி மின் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க யூஸிங் மல்டிப்ளெக்சர். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் மல்டிப்ளெக்சர் அப்படிங்கும் போது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன மல்டிப்ளெக்சர்னு மென்ஷன் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 2:1, 4:1, 8:1 மக்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த 2:1 மக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2^1 இருக்கும். ஸோ 2^1 அப்படிங்கும் போது நமக்கு ஒரே ஒரு செலக்ட் லைன் தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 அப்படின்னா நம்ம 2^2ன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு 2 செலக்ட் லைன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த லாஸ்ட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 செலக்ட் லைன் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 வேரியபிள் இருக்குது, அதாவது 3 இன்புட் இருக்குது. இப்போ இதில் நமக்கு 3 செலக்ட் லைன் இருக்குது. 8:1 கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு 3 செலக்ட் லைன் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏபிசி 3த்தையுமே நீங்கள் செலக்ட் லைனில் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்புட்டில் நமக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளால் 8:1 யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 4:1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே நமக்கு 2 செலக்ட் லைன் தான் இருக்குது. நமக்கு இருக்கிற இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்புட் ஏபிசின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 இன்புட்டில் ஏதாவது 2 வந்து நம்ம செலக்ட் லைனில் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம இன்புட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம 4:1 யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2:1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரே ஒரு செலக்ட் லைன் தான் இருக்குது. ஸோ அகெயின் இந்த ஏபிசியில் ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம செலக்ட் லைனாக யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து நம்ம இன்புட்டுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2:1 யூஸ் பண்ணியும் நம்மளால் டிசைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 4:1 யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு 2:1லையும் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 3 வேரியபிள் வச்சு தான் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 வேரியபிள் அப்படிங்கும்போது நமக்கு 8 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இங்கே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே என்ன மின் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மின் டேர்ம்ஸ் வேல்யூவில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவுட்புட் வந்து நம்ம 1ன்னு செட் பண்ணிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா மின் டேர்ம்ஸில் எப்போவுமே அவுட்புட் நமக்கு ஹையாக தான் இருக்கும். ஸோ 1, 3, 5, 6. ஸோ 1, 3, 5, 6ல் மட்டும் நம்ம அவுட்புட் ஹைன்னு வச்சுருக்கோம். மீதி எல்லா இடத்துலையும் நம்ம 0ன்னு ஃபில் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ட்ரூத் டேபிளை வச்சு தான் நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் டேபிள் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ஏபிசி 3 வேரியபிள்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எதை செலக்ட் லைனாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4:1 மக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 2 செலக்ட் லைன் இருக்குது. ஸோ அந்த 2 செலக்ட் லைனாக நம்ம பி அண்ட் சி வேரியபிளை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மிச்சம் ஏ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்புட்டில் வந்துடும். சரிங்களா? ஸோ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்க போகிற மக்ஸில் எவ்வளோ செலக்ட் லைன்ஸ் இருக்கோ அந்த செலக்ட் லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ மேக்ஸிமம் வேரியபிள்ஸ் நம்ம செட் பண்ண முடியுமோ பண்ணிடணும். அண்ட் மிச்சம் இருக்கிற ஒரு வேரியபிளை மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இன்புட் சைடில். சரிங்களா? ஸோ இப்போ இருக்கிறது நமக்கு ஏபிசின்னு 3 ஃபங்க்ஷன். அந்த 3த்தில் நம்ம பிசியை ஆல்ரெடி இதை வந்து நம்ம செலக்ட் லைனாக எடுத்துக்க போகிறோன்னு சொல்லிட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிறது ஏ மட்டும்தான். ஸோ ஏவை வந்து நான் ஃபஸ்ட்டு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் நெக்ஸ்ட்டு அதனுடைய ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சைடில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ 4:1 அப்படின்னா நமக்கு 4 இன்புட் இருக்குன்னு தெரியும். ஸோ I0, I1, I2, I3 அப்படின்னு அந்த 4 இன்புட்டை இன்னொரு சைடில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ட்ரூத் டேபிளை வச்சு இதனுடைய மின் டேர்ம்ஸை எடுத்து நம்ம இந்த இம்ப்ளிமெண்டேஷன் டேபிள்குள்ளே போடணும். ஸோ அதை எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ காம்ப்ளிமெண்ட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் ஏவோட வேல்யூ நமக்கு 0வாக இருக்கோ அந்த மின் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இந்த லைனில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 இந்த 4 மின் டேர்ம்ஸில் மட்டும்தான் ஏவோட வேல்யூ நமக்கு காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை 4 நம்ம ஃபஸ்ட் இங்கே ஃபில் பண்ணியாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ ஏ வேல்யூ எங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த மின் டேர்ம்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ 4, 5, 6, 7ல் மட்டும்தான் 1 இருக்குது. ஸோ அந்த 4 மின் டேர்ம்ஸை எடுத்து இந்த ரோலை நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மின் டேர்ம்ஸை வச்சு நம்ம எப்படி இன்புட்டை டிஃபைன் பண்ண போகிறோம்னா இதனுடைய ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கிளே இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம லாஜிக் 0ன்னு எடுத்துக்கணும். 2 சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு 1 இருக்குன்னு எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஒரே ஒரு சர்க்கிள் தான் இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ ஏ இல்லைனா ஏ பார்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த சர்க்கிள் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க மின் டேர்ம்ஸ் வேல்யூ 1, 3, 5, 6ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கிறோம். ஸோ 1, 3, 5 and 6 நம்ம இங்கே சர்க்கிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்க அப்படின்னா M0 and M4
காலம் வைஸ் தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இதில் ரெண்டுத்துலேயுமே நமக்கு சர்க்கிள் கிடையாது. ஸோ சர்க்கிள் இல்லைன்னா என்ன சொல்லியிருந்தேன், 0ன்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ அதனுடைய வேல்யூ நமக்கு இங்கே 0. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 சர்க்கிள் இருக்குது. 2 சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ 1ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே 1 வேல்யூ கிடச்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு சர்க்கிள் தான் இருக்குது. ஒரு சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா ஏவா இல்லைனா ஏ பாரா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ஃபில் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சர்க்கிளுக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சர்க்கிளுக்கு நேராக நமக்கு இங்கே ஏ தான் இருக்குது. ஸோ நம்ம ஏன்னு இங்கே ஃபில் பண்ணியாச்சு. சரிங்களா? அண்ட் லாஸ்ட் காலமில் M3 அண்ட் M7 செக் பண்ணிங்க அப்படின்னா M3 ஒரே ஒரு சர்க்கிள் தான் இருக்குது. ஸோ அது எதுக்கு நேராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா A டேஷுக்கு நேராக இருக்குது. ஸோ அதனுடைய வேல்யூ நம்ம இங்கே A டேஷ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிற இந்த 4:1 மக்ஸுக்கு தேவையான 4 இன்புட் வேல்யூஸ் நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4:1 மக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இன்புட் தேவை. அந்த 4 இன்புட்டாக நம்ம எதை எடுத்துக்க போகிறோன்னா இந்த 0 1 A டேஷை நம்ம இங்கே இன்புட்டாக ஃபீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதிலேருந்து நமக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ அந்த அவுட்புட்டை F நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது போக நம்ம இங்கே செலக்ட் லைனாக நம்ம இங்கே என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். செலக்ட் லைன் நமக்கு BCன்ட்டு இருக்குது. ஸோ அந்த BC செலக்ட் லைனை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க அந்த பூலியன் ஃபங்க்ஷன் f of ABCயை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 4x1 மக்ஸை யூஸ் பண்ணி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம 4:1 யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு ஆப்ஷனும் அது நமக்கு இருந்துச்சு. 2:1 மக்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம டிசைன் பண்ணலான்னு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ அந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து மின் டர்ம்ஸ் ஆஃப் 1 3 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ என்ன மல்டிப்ளெக்ஸர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2:1. ஸோ அந்த 2:1க்கு ஃபஸ்ட்டு ஈக்குவலண்ட்டான ட்ரூத் டேபிளை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு செலக்ட் லைன் தான் இருக்கும். அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ செலக்ட் லைன் 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் வந்து I0ன்னு கிடைக்கும். செலக்ட் லைன் 1ஆக இருந்துச்சுன்னா நமக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட்டாக I1 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ABC அப்படின்னு நமக்கு 3 வேரியபிள் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 3 வேரியபிள் அப்படின்னாலே நம்ம 3 வேரியபிள் K-மேப் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஒரே ஒரு செலக்ட் லைன் தான் இருக்குது. ஸோ ஒரு செலக்ட் லைனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 வேரியபிளில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம செலெக்ஷனாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த A வேல்யூவை நான் செலக்ட் லைனாக எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட செலக்ட் லைன் ஆகிடும். மிச்சம் இருக்கிற BCயை நம்ம இன்புட்டாக அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த K-மேப்போட வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ்வலாக ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ A சைடில் நமக்கு இங்கே 0 1ன்னு கிடைக்கும். அண்ட் BC சைடில் 0 0 0 1 1 1 1 0ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மின் டர்ம்ஸ் இருக்கோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 1 3 5 6ல் தான் வேல்யூஸ் இருக்குது. ஸோ 1 3 5 அண்ட் 6ல் நம்ம 1 போட்டிருக்கோம். இப்போ இந்த 1 மட்டும் நம்ம குரூப் பண்ணி தான் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஏவோட வேல்யூவை தான் வந்து நம்ம செலக்ட் லைனாக எடுத்திருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த செலக்ட் லைன் 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே என்ன அவுட்புட் கிடைக்கும்? I0ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு எப்போல்லாம் 0 இருக்கோ அப்போ நமக்கு I0ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அந்த I0ஓட வேல்யூ எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த லைனுக்கு நேராக இருக்கிற வேல்யூ எல்லாமே எப்போனா உங்களோட செலக்ட் லைன் 0வாக இருக்கும்போது. அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் வந்து உங்களோட செலக்ட் லைன் 1 ஆகிடும். ஸோ செலக்ட் லைன் 1ஆக இருக்கும்போது இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 0க்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 2 1s இருக்குது. ஸோ அந்த 2 1 நம்ம குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இந்த A வேல்யூ பார்க்க தேவை கிடையாது. ஏன்னா அதை தான் நம்ம 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ BC வேல்யூ இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் டேர்மில் சேஞ்ச் இருக்குது அண்ட் செகண்ட் டேர்மில் உங்களுக்கு சேஞ்ச் இல்லை. சரிங்களா? ஸோ சேஞ்ச் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற டேர்ம் எழுதிக்கலாம். ஸோ அதனுடைய வேல்யூ C. ஸோ I0ஓட வேல்யூ நம்ம Cன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எஸ்ஸோட வேல்யூ இப்போ 1ஆக இருக்கும்போது இந்த செகண்ட் லைனை ஃபுல்லாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 1s இருக்குது. ஆனால் இதை நம்மளால் குரூப் பண்ண முடியாது. ஸோ அந்த இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கான வேல்யூ என்னன்றதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 1க்குரிய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா B⁻C. ஸோ அதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ப்ளஸ் செகண்ட் டேர்மோட வேல்யூ வந்து BC⁻. அது நமக்கு இங்கே செகண்ட் டேர்மாக கிடச்சிருக்கு.
சரிங்களா? ஸோ பி பார் சி ப்ளஸ் பி சி பார் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இது நம்மளோட எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷன் தான். ஸோ பி எக்ஸ்ஆர் சின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு I1ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் செகண்ட் இன்புட்டுன்னு 2 இன்புட்டுக்கு தேவையான வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான 2:1 மக்ஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2x1 மக்ஸை எடுத்துகிட்டு 2x1ல் நமக்கு 2 இன்புட் தான் இருக்கும். ஸோ அந்த 2 இன்புட்டோட வேல்யூ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்புட்டில் சி, ஸோ அதை நம்ம இங்கே சீன் கொடுத்துருக்கோம். செகண்ட் இன்புட்டில் பி எக்ஸ்ஆர் சின்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம செகண்ட் இன்புட்டாக நம்ம இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லைன் கொடுக்கணும். நம்ம இங்கே செலெக்ஷன் லைனாக நம்ம எதை எடுத்திருக்கோம்னா ஏ வேரியபிள் எடுத்திருக்கோம். ஸோ செலெக்ஷன் லைனில் நம்ம இங்கே ஏன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக இதை நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நான் மல்டிப்ளெக்சர் பற்றி சொல்லும்போதே வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். ஸோ மல்டிப்ளெக்சர் அப்படின்னா மெனி டு ஒன்னா ஒன் டு மெனியா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு மல்டிப்ளெக்சர் அப்படின்னாலே எம் ஃபார் எம்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் தான் மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளெக்சர் பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷனை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறது தான் வந்து இந்த டிமல்டிப்ளெக்சர். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆப்ரேஷன் நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டு மெனியாக இங்கே கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? 1:2 பவர் n ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் n அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செலக்ட் லைன் தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த செலக்ட் லைனை பொறுத்துட்டு நீங்கள் இதில் வந்து நிறைய டைப்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ செலக்ட் லைனோட வேல்யூ நமக்கு 1 இருந்துச்சு அப்படின்னா 1:2 பவர் 1 இருக்கும். அப்போ நமக்கு 1:2 அப்படின்ற டிமல்டிப்ளெக்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ என்னோட வேல்யூ நீங்கள் 2ன்னு போட்டிங்க அப்படின்னா 1:2 பவர் 2 ஆகும். ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு 1:4 டிமல்டிப்ளெக்சர் கிடைக்கும். அதே மாதிரி 2 பவர் 3 2 பவர் 4 2 பவர் 5ன்னு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக 1:8 1:16 1:32 அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் ஆஃப் டிமல்டிப்ளெக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம மல்டிப்ளெக்சரை என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா டேட்டா செலக்டர்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டிமல்டிப்ளெக்சர் அப்படின்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்புட்டில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. இந்த ஒரு வேல்யூ வந்து பல வேல்யூவாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து உங்களோட இன்புட், இது வந்து அவுட்புட். ஸோ ஒரு வேல்யூ பல வேல்யூவாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால இதை வந்து டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப்பாக நம்ம 1:2 டிமக்ஸை பற்றி பார்க்கலாம். 1:2 டிமக்ஸை வந்து நம்ம 2 பவர் nல ரெப்ரசன்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1:2 பவர் 1ன்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு இன்புட் இருக்குது, ஒரே ஒரு செலக்ட் லைன் இருக்குது, அண்ட் 2 பவர் 1 அப்படிங்கும் போது நம்ம 2 அவுட்புட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்புட் அவுட்புட் அண்ட் செலக்ட் லைனை வேல்யூ வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு மாடியூல் டிசைன் பண்ணலாம். ஸோ நம்ம டிசைன் பண்ண போகிற மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா 1x2 டிமக்ஸ். இதில் எவ்வளோ இன்புட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா ஒரே ஒரு இன்புட் தான். ஸோ ஒரு இன்புட்டை நம்ம இங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு எத்தனை செலக்ட் லைனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரே ஒரு செலக்ட் லைன் தான். ஸோ அந்த ஒரு செலக்ட் லைனாக நம்ம இங்கே S0ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் எத்தனை அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட்ஸ். ஸோ 2 அவுட்புட்டாக Y0 Y1ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது எல்லாத்தையும் போக எனேபிள் அப்படிங்கிறது ஒன்று நமக்கு காமனாக இருக்கும். ஸோ இந்த எனேபிளோட ஃபங்க்ஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த எனேபிளோட வேல்யூவை நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட டிமக்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு 0வாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இந்த டிமக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ட்ரூத் டேபிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எனேபிள் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு செலக்ட் லைன் இங்கே கொடுத்துருக்கோம் அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அவுட்புட். ஸோ 2 அவுட்புட் இருக்கிறதுனால Y0 Y1ன்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம எனேபிள் வேல்யூ நம்ம 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா செலக்ட் லைனில் என்ன வேல்யூ இருக்குன்னே நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா எனேபிள் 0வாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டிமக்ஸ் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களோட அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எனேபிளோட வேல்யூ நம்ம இப்போ 1 கொடுத்தாச்சு. உங்களோட டிமக்ஸ் வந்து இப்போது ஒர்க் ஆகும்னு அர்த்தம். செலக்ட் லைன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்னா நம்மளோட இன்புட் ஐ வேல்யூ கிடச்சிரும். அதாவது இந்த இன்புட் வந்து நம்ம Y0ஓட கனெக்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இருக்கிறது ஒரு இன்புட். இந்த ஒரு இன்புட் வந்து Y0ஓட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக Y1ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ நான் இங்கே 0ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு எனேபிளோட வேல்யூ அகெயின் 1ன்னு நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் லைனோட வேல்யூ வந்து நம்ம 1ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 1ன்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா
இப்போ ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு y0ஓட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த கனெக்ஷன் பிரேக் ஆகி இந்த இன்புட் வந்து உங்களோட y1ஓட கனெக்ட் ஆயிரும். ஸோ y1ஓட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா y1ஓட அவுட்புட்டாக இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா i கிடச்சிரும். ஆனால் y0ல உங்களுக்கு எந்த வேல்யூமே இருக்காது. ஸோ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு 2 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கிடச்சிருக்கு, y0 அண்ட் y1ன்னு. ஸோ y0 தனியாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி y1 தனியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம y0ஓட ஈக்குவேஷனை எழுதலாம். ஸோ y0 ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எனேபிள் வேல்யூ நமக்கு 1 இருக்குது. ஸோ ஈன்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு S0ஓட வேல்யூ நம்ம 0 கிடச்சிருக்கு. ஸோ S0 பார் அண்ட் அதனுடைய வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா i கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு y1 அதே மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். எனேபிள் 1 S0ஓட வேல்யூ 1. ஸோ அதனால் e இன்ட்டு S0ன்னு கொடுத்துருக்கோம் அண்ட் y1ல் உங்களுக்கு கிடச்சிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா i. ஸோ e S0 iன்னு நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் 1:2 டிமக்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு இதில் எத்தனை இன்புட் இருக்குது, எத்தனை அவுட்புட், எத்தனை செலக்ட் லைன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம ட்ரூத் டேபிளை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அவுட்புட் ஈக்குவேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம 1:4 டிமக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசிக் ரெப்ரசன்டேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2n ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1:2n ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா எத்தனை இன்புட், எத்தனை அவுட்புட், எத்தனை செலக்ட் லைனை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4 வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து 1:2 ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும். அப்போ இது வந்து நமக்கு ஒரு இன்புட்டாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 2 செலக்ட் லைனாக நமக்கு கிடச்சிருச்சு அண்ட் 2/2 அதாவது 4 காம்பினேஷன் ஆஃப் அவுட்புட் வந்து நமக்கு இங்கே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிளாக்ல நமக்கு ஒரே ஒரு இன்புட் தான். ஸோ ஐன்னு டேரெக்டாக நம்ம இங்கே ஃபீட் பண்ணியாச்சு அண்ட் 4 அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் y0, y1, y2, y3ன்னு நம்ம 4 அவுட்புட் இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக செலக்ட் லைன், எத்தனை செலக்ட் லைன்னு பார்த்தீங்கன்னா 2 செலக்ட் லைன். ஸோ S1, S0ன்னு நம்ம 2 செலக்ட் லைன் இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது போக எனேபிள் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான். ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிளை ஃபில் பண்ணிடலாம். ஸோ ட்ரூத் டேபிளில் நம்ம எதுலேருந்து எடுத்து போனால் எனேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட செலக்ட் லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டை கொடுக்கணும். ஸோ 2 செலக்ட் லைன் இருக்கிறதுனால S1, S0 அண்ட் 4 அவுட்புட் இருக்கிறதுனால y0, y1, y2, y3 நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இப்போ எனேபிள் வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ நமக்கு எனேபிள் 0வாக இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அவுட்புட் எல்லாமே 0. ஏன்னா நம்மளோட டிமக்ஸ் வந்து இங்கே ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ S1, S0ஓட வேல்யூ வந்து 0வாக இருந்தாலும் சரி 1ஆக இருந்தாலும் சரி அவுட்புட் 0 தான். அதனால தான் நம்ம இங்கே வந்து கிராஸ் மார்க் போட்டிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் எனேபிள் வேல்யூ நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 செலக்ட் லைனுக்கு ஒரு பாசிபிள் காம்பினேஷன் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0:0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்புட் வந்து y0ஓட கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த கனெக்ஷன் அதாவது உங்களோட y0ஓட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி y1, y2, y3 எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இது எல்லாமே 0 பட் y0ஓட வேல்யூவில் உங்களோட i இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அகெயின் எனேபிள் வேல்யூ 1. இப்போ நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா 0:1 எடுத்துக்க போகிறோம். ஸோ 0:1 எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு y1ஓட கனெக்ட் ஆயிரும். அப்போ y0, y2, y3 மட்டும் உங்களுக்கு 0வாக இருக்கும். y1ல் உங்களுக்கு இன்புட் கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1:0ல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா y2ல் இன்புட் இருக்கும். மீதி எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் காம்பினேஷனாக 1:1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா y3ல் உங்களோட இன்புட் கனெக்ட் ஆகிரும். y0, y1, y2 வந்து உங்களுக்கு 0ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு இங்கே 4 அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் அவுட்புட்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ y0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எனேபிள் வேல்யூ என்ன இருக்குது அண்ட் 2 செலக்ட் லைன் என்ன வேல்யூ இருக்குன்றதை பொறுத்துட்டு நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் காம்பினேஷனில் நமக்கு S1, S0 ரெண்டுமே 0:0ன்ட்டு இருக்குது. ஸோ S1 பார் S0 பார் இன்ட்டு y0ல் நமக்கு i இருக்குது. ஸோ இங்கே iன்னு எழுதியிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு y1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது 0:1 இருக்குது. ஸோ S1 பார் S0 இன்ட்டு நமக்கு i வேல்யூ. ஸோ அதே மாதிரி y2ஓட ஈக்குவேஷன் வந்து எனேபிள் S1, S0 பார் i அண்ட் லாஸ்ட்டாக y3ஓட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா e இன்ட்டு S1, S0 i. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் டிமக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். 1:2 அண்ட் 1:4. இதே மாதிரி தான் 1:8, 1:16 இந்த மாதிரி எல்லா டைப்ஸையுமே வந்து நம்ம டிசைன் பண்ணணும்.
டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னொன்றுத்துலேயுமே வந்து உங்களோட செலக்ட் லைன் வேரி ஆகும் அண்ட் அவுட்புட் வேரி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரெப்ரசன்டேஷனை மட்டும் நம்ம பண்ணிவிட்டு என்ன இன்புட் இருக்குது, என்ன அவுட்புட் இருக்குது, எவ்வளோ செலக்ட் லைன் இருக்குன்றதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிமக்ஸையும் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ காம்பினேஷன் சர்க்யூட்ஸில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்கோடர்ஸ். சரிங்களா? ஸோ மல்டிப்ளெக்சரில் பார்த்த மாதிரி என்கோடர்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஆக்சுவல் டெஃபினிஷனுக்குள்ளார நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ இந்த என்கோடர் அப்படிங்கிற டேர்ம்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் அதாவது இஎன் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு என் அப்படிங்கிற லெட்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி எண்டில் நீங்கள் டி சைலண்ட்டில் போட்டிங்க அப்படின்னாலும் என் ப்ரொனவுன்சியேஷன் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம ஷார்ட்கட் எழுத போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்ட், அதாவது உங்களோட கன்வர்ஷனில் என் வேல்யூ தான் எண்டில் இருக்கும்னு அர்த்தம். ஸோ உங்களோட கன்வர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் நமக்கு என்னன்னு கிடைக்கும். அண்ட் இதை பேஸ் பண்ணி இன்புட்டில் வந்து நம்ம 2n அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ என்கோடர் அப்படின்னா 2n இருந்து என் கன்வர்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இந்த 2n அப்படிங்கிறது வந்து இன்புட் வேல்யூ அண்ட் n அப்படிங்கிறது வந்து அவுட்புட் வேல்யூ. சரிங்களா? ஸோ 2n இருக்கிற இன்புட் வந்து உங்களுக்கு என்ன கன்வெர்ட் ஆயிரும் எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்கோடரில். சரிங்களா? ஸோ இந்த என்கோடரோட மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பூலியன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் அது போக டேட்டா லைன்ஸ் மினிமைசேஷன் தான் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ எப்படி வந்து இந்த டேட்டா லைன்ஸ் மினிமைஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் சொல்லிட்டேன் என்கோடரோட கன்வர்ஷன் என்ன அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் இதை எக்ஸாம்பிளை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வீடை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 4 பேரை வந்து நம்ம I0, I1, I2, I3 எடுத்துக்க போகிறோம். இந்த 4 பேரில் யாரால் இந்த வீட்டுக்குள்ளார என்டர் ஆக முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்ட சாவி இருக்கோ அவங்களால மட்டும்தான் முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு I2 அப்படிங்கிற இந்த பர்சன் கிட்ட தான் சாவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு I2 மட்டும்தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளார என்டர் ஆக முடியும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை நம்ம என்கோடர் கான்செப்ட்குள்ளார எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்க அப்படின்னா I0, I1, I2, I3 இருக்குது. ஸோ இந்த I0ஓட வேல்யூவை வந்து நம்ம 2 பிட் ரெப்ரசன்டேஷன் 00ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு 1ஆக இருந்துச்சுன்னா 01, 2ஆக இருந்துச்சுன்னா 10 அண்ட் 3ஆக இருந்துச்சுன்னா 11ன்னு எழுதுவோம். சரிங்களா? ஸோ இந்த சாவியோட ரோலை இப்போ எதை ப்ளே பண்ண போகுது அப்படின்னா உங்களோட வேல்யூஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூவில் இப்போ I2ஓட வேல்யூ தான் எப்போவுமே ஹையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரும்னு அர்த்தம். ஸோ 10ன்னு நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வீட்டுக்குள்ளார என்டர் ஆகிறதுக்கு இந்த சாவியோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே இம்பார்ட்டண்ட் தான் வந்து உங்களோட வேல்யூஸ் ஆஃப் I0, I1, I2, I3க்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட வேல்யூ எப்போ ஹையாக இருக்கோ அந்த ஹை வேல்யூ தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் டிஃபைன் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இன்புட் இருக்குது. ஸோ 4 அண்ட் அவுட்புட் எவ்வளோவா இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 அவுட்புட்டாக இருக்குது. அதாவது இந்த 4ஐ நம்ம 2 பவருக்கு ரெப்ரசென்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2 பவர் 2 இஸ் 2, அவுட்புட்டோட வேல்யூ 2. இதை தான் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்கட்லேயே சொல்லியிருந்தேன் 2 பவர் n இஸ் டு n அப்படிங்கிறத. ஸோ 2 பவர் n இஸ் டு n எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு n வேல்யூ நீங்கள் இங்கே என்ன போடுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 4x2 என்கோடரில் நமக்கு இன்புட் வேல்யூ 4ன்னு இருக்கும் அண்ட் அவுட்புட் வேல்யூ 2ன்ட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ என்கோடரோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீடாக இருக்க இந்த டேட்டா லைன்ஸில் எந்த இன்புட் டேட்டாவில் ஹை வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டேட்டா லைன்ஸ் இருக்குது. I0, I1, I2, I3ன்னு. இந்த 4 டேட்டா லைன்ஸில் நமக்கு அவுட்புட்டில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டேட்டா லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ 4 டேட்டா லைன்ஸ் வந்து உங்களுக்கு 2ஆக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன் மினிமைசேஷன் ஆஃப் டேட்டா லைன்ஸ் அப்படிங்கிற அட்வான்டேஜ் வந்து உங்களோட என்கோடரில் இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த என்கோடரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. ப்ரையாரிட்டி என்கோடர், டெசிமல் டு BCD என்கோடர், ஆக்டல் டு பைனரி என்கோடர் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி என்கோடர். சரிங்களா? இந்த 4 டைப்ஸில் இந்த ப்ரையாரிட்டி என்கோடர் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அண்ட் அது போக
நம்ம இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டைப்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டைப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி என்கோடர். சரிங்களா? ஸோ ப்ரையாரிட்டி அப்படிங்கிற இந்த டேர்ம்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னா, எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா I0, I1, I2, I3ன்னு 4 டேட்டா லைன்ஸ் இருக்குது, 4 இன்புட் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் எதனுடைய ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்க போகுது அப்படின்னா I3லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களோட ஆரோ மார்க் டவுன்வர்ட்ஸ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா I3க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் I2, நெக்ஸ்ட்டு I1 அண்ட் லாஸ்ட்டாக I0. சரிங்களா? ஸோ I3க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும் அண்ட் I0க்கு லோவஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆக்சுவல் கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்கோடர் பார்க்கும்போதே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு யார்கிட்ட சாவி இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டுங்களா? அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இதில் இந்த 4 பேர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபாதராக எடுத்துக்கலாம், I2வை மதராக எடுத்துக்கலாம், I1 வந்து எல்டர் பிரதராக எடுத்துக்கலாம் அண்ட் லாஸ்ட்டாக I0 வந்து எங்கர் பிரதராக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு ஃபேமிலியாக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 4 பேர் தான் வந்து நம்ம இன்புட் சைடில் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் I3 அதாவது ஃபாதருக்கு தான் வந்து நம்ம ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு மதருக்கு, நெக்ஸ்ட்டு எல்டர் பிரதருக்கு அண்ட் லாஸ்ட்டாக எங்கர் பிரதருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார்கிட்ட இந்த சாவி கிடைக்க போகுது அப்படின்னு. ஸோ இப்போ வீட்டில் அப்பா இருக்கார் அப்படின்னா மீதி யாருமே இருக்காங்களா இல்லையான்றதை நம்ம யோசிக்க தேவையில்ல. சாவி ஆட்டோமேட்டிக்காக அப்பா கையில் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் வீட்டில் அப்பா இல்லை அப்படின்னா அடுத்து அம்மா கிட்ட வந்து அந்த பொறுப்பு போகும். ஸோ எல்டர் பிரதர் எங்கர் பிரதர் இருக்காங்களா நம்ம பார்க்க தேவையில்ல, சாவி ஆட்டோமேட்டிக்காக வந்து அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் அம்மா வந்து அங்கே அவைலபிளாக இல்லை அப்படின்னா அடுத்து எல்டர் பிரதருக்கு அந்த பொறுப்பு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கர் பிரதரோட ப்ரெசன்ஸை நம்ம பார்க்க தேவையில்லை, இவர்கிட்ட தான் வந்து சாவி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான் வந்து நம்ம யங்கர் பிரதருக்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம ப்ளாட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு I3 யாருன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபாதர் சொல்லியிருந்தேன், I2 வந்து நம்ம மதராக எடுத்துக்கலாம், I1 வந்து எல்டர் பிரதராக எடுத்துக்கலாம் அண்ட் I0 வந்து எங்கர் பிரதர். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 4 பேர்கிட்டையுமே சாவி இல்லை. சரிங்களா? ஸோ 4 பேர்கிட்டையுமே சாவி இல்லை அப்படிங்கும் போது நம்மளால் அவுட்புட் எதுவுமே டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கே டோன்ட் கேராக போட்டிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம தம்பிக்கிட்ட தான் வந்து சாவி இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம 1 போட்டிருக்கோம். சரிங்களா? மற்றவங்க யாருமே கிடையாது அந்த நேரத்தில். ஸோ எல்லாருக்குமே 0. ஸோ தம்பிக்கிட்ட வேல்யூ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், தம்பியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஸோ 0வை வந்து நம்ம பைனரியில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 0 0ன்னு. 1ஆக இருந்துச்சு அப்படின்னா 0 1, 2 அப்படின்னா 1 0 அண்ட் 3ஆக இருந்துச்சுன்னா 1 1. சரிங்களா? இப்போ தம்பிக்கிட்ட மட்டும்தான் சாவி இருக்கிறதுனால தம்பிக்கு தான் வேல்யூ அதிகம். ஸோ தம்பியோட வேல்யூ என்ன, 0 0. அது வந்து நமக்கு இங்கே அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ சாவி வந்து நம்ம I1 கிட்ட இருக்குது, அதாவது அண்ணன் கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அண்ணன் கிட்ட இருக்கிறதுனால நம்ம இங்கே 1 போட்டிருக்கோம். இப்போ நம்ம தம்பியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஸோ இங்கே வந்து நம்ம டோன்ட் கேர்ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ தம்பிக்கிட்ட இல்லாமல் அண்ணன்கிட்ட இருக்கிறதுனால அவரோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 0 1. ஸோ அவுட்புட்டில் நமக்கு இங்கே 0 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அம்மா கிட்ட சாவி இருக்குது. ஸோ அம்மா கிட்ட சாவி இருக்கும் போது அண்ணனையும் தம்பியும் நம்ம கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. அப்போ அவங்க வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கணும். அவங்க வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 1 0ன்னு இருக்குது. ஸோ 1 0 நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிரும். சரிங்களா? லாஸ்ட்டாக சாவி வந்து அப்பா கையில் வந்துடுச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க மற்ற யாரையும் நம்ம கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா அவருக்கு தான் அதிகமான ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸ் எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணாமல் டைரெக்டாக ஃபாதரோட வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்பாவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 1. ஸோ அது நமக்கு இங்கே அவுட்புட்டில் கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ உங்கள் ப்ரையாரிட்டி என்கோடரில் பார்த்தீங்க அப்படின்னா என்கோடர் கான்செப்டே தான். பட் ப்ரையாரிட்டி என்ன டேட்டா லைன்ஸுக்கு அதிகமாக இருக்கோ அதனுடைய வேல்யூ பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? நான் உங்களுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் I2க்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது, அதாவது I2க்கு மட்டும்தான் 1 இருக்குது, மீதி எல்லாத்துக்குமே வந்து 0வாக இருக்குது அப்படின்னா உங்களோட I2 வேல்யூ இங்கே வரும்னு சொல்லியிருந்தேன்.
சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு I2லையும் 1 இருக்குது, I3லையும் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ரையாரிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கோ அதனுடைய வேல்யூ தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரையாரிட்டி என்கோடரோட கான்செப்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்புட் ஈக்குவேஷன் நம்ம எப்போயுமே எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ணி அதை வந்து நம்ம கே மேப்புக்கு ப்ளாட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே 2 அவுட்புட் இருக்குது, Y1 அண்ட் Y0 அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு Y1க்கு நம்ம ஒரு கே மேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 4 இன்புட் இருக்குது. ஸோ 4 இன்புட் இருந்துச்சுனாலே என்ன அர்த்தம், நம்ம 4 வேரியபிள் கே மேப்பை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ I3, I2 ஒரு பக்கம் எடுத்தாச்சு அண்ட் I1, I0 நம்ம இன்னொரு பக்கம் எடுத்திருக்கோம். அண்ட் பேசிக் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது இந்த ட்ரூத் டேபிளை வச்சு தான் வந்து நம்ம இதனுடைய வேல்யூஸை ஃபில் பண்ணணும். நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே செக் பண்ணி பாருங்கள். I3, I2 0 அண்ட் I1, I0 0. ஸோ 4 0க்கு அதனுடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள். Y1ஓட வேல்யூ நமக்கு டோன்ட் கேர் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே டோன்ட் கேர் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 0 0 0 1ஓட வேல்யூ நம்ம பார்க்கணும். ஸோ ட்ரூத் டேபிளில் 0 0 0 1க்கான வேல்யூ வந்து 0. ஸோ நம்ம இங்கே 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0 0 1 1க்கு பார்க்கணும். ஸோ 0 0 1 இங்கே நமக்கு டோன்ட் கேர் இருக்குது. டோன்ட் கேர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது 1ஆகவும் இருக்கலாம், இல்லைனா 0வாகவும் இருக்கலாம். ஸோ 0 0 1 1க்கு Y1ஓட வேல்யூ 0. ஸோ இங்கே நம்ம 0 ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 0 0 1 0 இருக்குது. ஸோ அகெயின் 0 0 1. இப்போ 0 ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் Y1ஓட வேல்யூ 0 தான். ஸோ இங்கே 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ 0 1 0 0க்கு ஃபில் பண்ணணும். 0 1 இப்போ அகெயின் இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1ஆகவும் எடுத்துக்கலாம், 0ஆகவும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ 0 1 எடுத்தாச்சு. இந்த 0 1 கூட நீங்கள் 1 1 1 0 இல்லை 0 1 0 0 எதை போட்டாலுமே அவுட்புட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ நம்ம 4 காலம்லேயுமே வந்து 1ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1 1 0 0 காலம், அதாவது 1 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ 1 இப்போ இந்த டோன்ட் கேரோட வேல்யூ 1 0வாக இருக்கலாம், அகெயின் 1 0, அகெயின் 1 0வாக இருக்கலாம். ஸோ 1 இந்த மீதி 3த்தில் வந்து நம்ம 1 0வாக என்ன காம்பினேஷனில் போட்டாலுமே நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் 4 1s நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக 1 0 காம்பினேஷன். ஸோ 1 அகெயின் 0 அப்படின்னாலுமே இதே லைன் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போயும் Y1ஓட வேல்யூ 1 தான் இருக்குது. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம 1ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஒன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்க அப்படின்னா 8 1s 8 1ஸ்ன்னு நம்ம 2 குரூப்பிங் இங்கே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பிங்கோட வேல்யூ வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் ஃபஸ்ட்டு பிட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் பிட்டில் என்ன இருக்குது, I2ன்னு இருக்குது. ஸோ I2 நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்த குரூப்பிங்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட் I3 மட்டும்தான் இருக்குது, செகண்ட் பிட் வேரி ஆகுது. ஸோ நமக்கு I3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு Y1ஓட வேல்யூ இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா I2 + I3. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு Y0ஓட வேல்யூஸையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ இங்கே 2 குரூப்பிங் கிடச்சிருக்கு. 8 1ஸோட ஒன்று அண்ட் 4 1ஸை குரூப் பண்ணுற மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 1ஸுக்கு நமக்கு I2 bar I1ன்னு கிடைக்கும். அண்ட் இந்த 8 1ஸுக்கு நமக்கு I3ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ டோட்டலாக Y0ஓட ஈக்குவேஷன் வந்து I2 bar I1 + I3ன்னு கிடைக்கும். ஸோ செகண்ட் டைப்பாக நம்ம டெசிமல்லேருந்து BCD என்கோடர் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டெசிமல்னால் நமக்கு தெரியும் 0லேருந்து 9 வரைக்கும் அதனுடைய பேஸ் வேல்யூ இருக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி BCDன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து பைனரி கோடட் டெசிமல்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கிற டெசிமல் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ வந்து உங்களுக்கு BCDயில் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா டெசிமலாக இருக்குது, அதாவது இந்த 0லேருந்து 9 வேல்யூஸுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூவாக வந்து இங்கே என்கோடிங் நடக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ட்ரூத் டேபிளில் நமக்கு இன்புட்டாக எது இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட டெசிமல் வேல்யூஸ் இருக்கும். ஸோ டெசிமலோட வேல்யூஸ் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? அண்ட் அவுட்புட் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட BCD வேல்யூ தான். ஸோ அந்த BCD வேல்யூவை தான் வந்து நம்ம ABCD அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 4மே தான் வந்து நம்மளோட BCD வேல்யூ. சரிங்களா?
ஸோ இப்போ 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த 0க்கு ஈக்குவலண்ட்டான 4 பிட் பைனரி வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 0 அப்படிங்கும்போது 0000 தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 அப்படிங்கும்போது நமக்கு ஏல மட்டும் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 அப்படின்னா 0010ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு டெசிமல்லேருந்து பிசிடிக்கு இந்த கன்வர்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த பேசிக் ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நம்ம என்கோடிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெசிமல் வேல்யூஸை இங்கே இன்புட்டாக ஃபீட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங் பிசிடி வேல்யூஸ் வந்து நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் என்கோடிங் ஆப்ரேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற டேட்டா லைன்ஸில் எதனுடைய வேல்யூ நமக்கு ஹையாக இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேர்ட் வேல்யூ அதாவது 3 அப்படிங்கிற இந்த டெசிமல் வேல்யூ ஹையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக பிசிடி வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 0011. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0011 அப்படிங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு இங்கே பிசிடியில் ஃபெச் ஆயிடும். சரிங்களா? ஸோ உங்களோட இன்புட் சைடில் எந்த டேட்டா லைனுக்கு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் என்கோட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே 4 அவுட்புட் கிடச்சிருக்கு, ஏபிசிடி அப்படின்னு. அந்த அவுட்புட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம எழுத போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ வேல்யூவை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏ வேல்யூவில் நம்ம எப்போல்லாம் ஹை இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹை வேல்யூ வந்து நமக்கு 1ல் கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட்டு 3ல், நெக்ஸ்ட்டு 5 அண்ட் நெக்ஸ்ட்டு 7 அண்ட் லாஸ்ட்டாக 9ல் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ எப்போல்லாம் நமக்கு ஹை கிடச்சிருக்கோ அந்த வேல்யூஸ் தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 1 + 3 + 5 + 7 + 9ன்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பி வேல்யூ நம்ம பார்க்கணும். ஸோ பியோட அவுட்புட் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு அகெயின் எங்கெங்கெல்லாம் 1 கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு 2 and 3 அதே மாதிரி 6 and 7ல் கிடச்சிருக்கு. ஸோ 2, 3, 6, 7 தான் வந்து நம்மளோட பி ஈக்குவேஷன். சரிங்களா? அதே மாதிரி சி ஈக்குவேஷனில் 4, 5, 6, 7ல் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனுடைய ஈக்குவேஷன் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக டி வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8 and 9ல் மட்டும்தான் வந்து நமக்கு அவுட்புட் ஹையாக இருக்குது. ஸோ டியோட ஈக்குவேஷன் வந்து நம்ம 8 + 9 எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களோட இன்புட் வேல்யூஸை வச்சு, அதாவது I1, I3, I5, I7 அண்ட் I9 இப்படி தான் வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னும் சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது டேட்டா லைன்ஸ் அப்படிங்கிறதுனால D1, D3, D5, D7, D9 அப்படின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ரெப்ரசன்டேஷன் ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகும், பட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட் தான். எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்கோ அந்த லைன்ஸை மட்டும்தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? டெசிமல் டு பிசிடி என்கோடர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லை, பட் ஸ்டில் அதனுடைய கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டைப் ஆக்டல் டு பைனரி என்கோடர். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டல் நம்பர் வந்து நமக்கு பைனரியாக இங்கே என்கோட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆக்டல் நம்பர்னால் நமக்கு அதனுடைய பேஸ் வேல்யூ தெரியும் 8ன்னு. ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் நமக்கு இன்புட் வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் அதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அவுட்புட்ஸ் இருக்குது, Y2, Y1 அண்ட் Y0. ஸோ இது மூணுமே தான் வந்து நம்மளோட பைனரி ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? ஏன் இங்கே நம்ம 3 அவுட்புட் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா 8 வந்து நம்ம 2^3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ அதனால தான் வந்து நம்ம 3 டிஜிட்டாக இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இன்புட்டையுமே வந்து நம்ம 3 பிட் பைனரி வேல்யூஸாக நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணி ட்ரூத் டேபிளை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 8 இன்புட்ஸ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கும் அண்ட் 3 அவுட்புட்ஸ் இங்கே கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ இந்த என்கோடர் கான்செப்ட்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ அந்த 8 இன்புட்ஸை வந்து டேட்டா லைன்ஸில் நம்ம இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம் அண்ட் 3 அவுட்புட்ஸ் வந்து நமக்கு இங்கே அவுட்புட் சைடில் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 8x3 என்கோடராக இங்கே இருக்கும். அதாவது நமக்கு ஷார்ட்கட் என்னன்னு சொல்லியிருந்தேன், 2^n/n சொல்லியிருந்தேன். என்னோட வேல்யூ இங்கே 3ன்னு போட்டிங்க அப்படின்னா 8ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து 8x3 என்கோடர். இதுலேயும் அதே கான்செப்ட் தான். உங்களோட இன்புட் டேட்டா லைன்ஸில் எது வந்து ஹையாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அண்ட் அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 7th இன்புட்டில் தான் வந்து நமக்கு டேட்டா ஹையாக இருக்குது அப்படின்னா இந்த 7ஓட வேல்யூ பாருங்கள், அவுட்புட்டில் 111 இருக்கும். ஸோ உங்களோட அவுட்புட் வேல்யூஸ் இங்கே 111 கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அகெயின் Y0, Y1, Y2 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ Y2ஓட வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
எங்கெல்லாம் நமக்கு அவுட்புட் ஹை கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ 4, 5, 6, 7ல் தான் நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ y2 is equal to 4 + 5 + 6 + 7. ஸோ இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல D4 + D5 + D6 + D7 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னும் சில இடத்துல I4, I5, I6, I7 கூட ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பட் கான்செப்ட் சேம் தான். நெக்ஸ்ட் அகெயின் y1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவுட்புட் எங்கே ஹையாக இருக்குது, நமக்கு 2, 3 அண்ட் 6 and 7ல் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக y0ஓட ஈக்குவேஷன் வந்து ஆல்டர்னேட் வேல்யூஸில் நமக்கு அவுட்புட் ஹை கிடச்சிருக்கு. ஸோ 1 + 3 + 5 + 7ன்னு இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் ஆக்டல் டு பைனரி என்கோடர். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டைப் வந்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி என்கோடர். சரிங்களா? ஸோ ஹெக்ஸாடெசிமல்லாம் நமக்கு தெரியும், அதனுடைய பேஸ் வேல்யூ வந்து 16. ஸோ 0லேருந்து 15 வரைக்கும் நமக்கு இன்புட் வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹெக்ஸாடெசிமலை நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 4 அவுட்புட்ஸ் தேவைப்படும். அதாவது 4 பிட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் நமக்கு இருக்குது. அதுதான் வந்து y3, y2, y1 அண்ட் y0. ஸோ இப்போ இந்த 4 வேல்யூஸும் வந்து நம்மளோட பைனரி ஈக்குவலன்ட். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இன்புட்டுக்கு ஈக்குவலண்ட்டான 4 பிட் பைனரி ரெப்ரசன்டேஷன் நம்ம இங்கே அவுட்புட் சைடில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம என்கோடரில் எப்படி ரிலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இன்புட் சைடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் 0லேருந்து 15 வரைக்கும் இங்கே இந்த டேட்டா லைன்ஸ்க்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். அண்ட் அவுட்புட் எண்டில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பைனரி வேல்யூஸ் ஆஃப் y3, y2, y1, y0 இதை வந்து நம்ம அவுட்புட் சைடில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 16 இன்புட்ஸ் இருக்குது அண்ட் 4 அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ 16 வந்து நம்ம 2/4ல் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2/4 இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு 4 அவுட்புட்ஸாக இங்கே என்கோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய என்கோடர் கன்வர்ஷனே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற இன்புட்ஸ் 0லேருந்து F வரைக்கும் இருக்குது. இதில் எந்த டேட்டா ஹையாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அண்ட் அந்த பர்டிகுலர் லைன் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் ஃபீட் ஆயிரும். சரிங்களா? ஸோ கான்செப்ட் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் என்கோடர்லேயுமே அதே தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்புட்டில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது அண்ட் அவுட்புட்டில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது. ஸோ இன்புட்டில் வந்து நம்ம டெசிமல் வேல்யூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது டெசிமல் என்கோடராக ஆகும். சப்போஸ் ஆக்டல் வேல்யூஸை வந்து நம்ம இன்புட்டில் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆக்டல் டு பைனரி என்கோடராக இருக்கும். அண்ட் இங்கே நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி என்கோடர். சரிங்களா? ஸோ இதனுடைய அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். y0, y1, y2, y3. அகெயின் y0 வேல்யூ எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் நமக்கு டேட்டா ஹை இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆல்டர்னேட் வேல்யூஸ் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு டேட்டா ஹைன்னு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி y1, y2, y3. ஸோ அந்த ஒவ்வொரு காலம்லையும் உங்களுக்கு அவுட்புட் வந்து எப்போல்லாம் ஹையாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஹையாக இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் வந்து அவுட்புட் ஈக்குவேஷனில் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்கோடர்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன், எண்ட் டு எண்ட் அப்படின்னு. ஸோ என் வந்து எண்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்கோடர்னு சொல்லியிருந்தேன். ஸோ டீகோடர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதனுடைய அப்படியே ஆப்போசிட் ஆப்ரேஷன் தான் இங்கே நடக்கும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா n இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு 2n அவுட்புட்ஸாக இங்கே கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட வேல்யூ நீங்கள் 2ன்னு போட்டிங்க அப்படின்னா 2:2 வேல்யூ வந்து 4. ஸோ 2:4 டீகோடர்னு ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி n வேல்யூ 3 கொடுத்தீங்க அப்படின்னா 3:8 டீகோடர் ஜென்ரேட் ஆகும். ஸோ என்னோட வேல்யூஸை பொறுத்துட்டு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீகோடர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பேசிக்கான டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அவுட்புட்டோட வேல்யூ வந்து ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்கான்னு பொறுத்து. சரிங்களா? ஆக்டிவ் ஹை அவுட்புட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டீகோடர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் AND கேட்டை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் லோ அவுட்புட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ NAND கேட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கான்செப்ட் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம 2x4 டீகோடரை பார்க்கலாம். ஸோ இதில் 2 இன்புட்ஸ் இருக்கும் அண்ட் 4, அதாவது 2/2 தான் வந்து நம்ம இங்கே 4ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். 4 அவுட்புட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் இருக்குது. ஸோ I0 அண்ட் I1 நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி நமக்கு 4 அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ y0, y1, y2, y3ன்னு 4 அவுட்புட்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ என்கோடரில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்.
ஸோ அந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸில் பார்த்தோம். அதாவது இங்கே 4 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இங்கே யார்கிட்ட சாவி இருக்கோ அந்த சாவி இருக்கவங்களால தான் இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சாவி இருக்குது. ஸோ இந்த சாவி இங்கே இருக்கிற 4 பேர்கிட்ட யார்கிட்ட நம்ம மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ I0 அண்ட் I1ஓட வேல்யூ வந்து நம்ம 0 0ன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதனுடைய மேட்ச் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Y0ஓட மேட்ச் ஆகும். ஏன்னா இதுதான் 0 0 அப்படிங்கிற வேல்யூக்கு ஈக்குவலண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி Y1 நம்ம 0 1ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். Y2 அப்படின்னா 1 0, Y3னா 1 1. ஸோ நெக்ஸ்ட் இப்போ I0 I1 நான் 1 1ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இந்த 1 1 யார்கிட்ட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், Y3 கிட்ட மேட்ச் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூவில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டேட்டா ஹை கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ட்ரூத் டேபிளை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ I0 I1ல் நமக்கு 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் 0 0ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 0 0னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட Y0ஓட தான் மேட்ச் ஆகும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா Y0ல் நம்ம அவுட்புட் 1 கிடச்சிரும். மீதி எல்லா இடத்துலையும் நமக்கு 0ன்னு ஃபில் பண்ணியிருப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 0 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ Y1ஓட மேட்ச் ஆகிருக்கும். ஸோ Y1ல் நம்ம 1 போட்டிருப்போம். மீதி எல்லா இடத்துலையும் நமக்கு 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1 0 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ Y2ஓட மேட்ச் ஆகிருக்கும். ஸோ Y2ல் ஒரு 1, மீதி எல்லாமே 0. அண்ட் லாஸ்ட்டாக 1 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து Y3ஓட மேட்ச் ஆகும். ஸோ அங்கே மட்டும் நமக்கு 1, மீதி எல்லா இடத்துலையுமே 0. சரிங்களா? ஸோ அவுட்புட் வந்து நம்ம ஹையாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஆக்டிவ் ஹை டைப்புன்ட்டு ஆகும். சரிங்களா? ஸோ ஆக்டிவ் லோ டைப்பில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ நமக்கு 0 0னா Y0ல் தான் அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம 0ன்னு போட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் நம்ம 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிப்போம். சரிங்களா? அங்கே வந்து நம்ம அவுட்புட்டை 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஆக்டிவ் லோ டைப்புக்கும் ஹை டைப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் இன்னொரு டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன், ஆக்டிவ் ஹை டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம AND கேட்டை யூஸ் பண்ணி தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இன்புட் இருக்குது, I0 அண்ட் I1. அண்ட் அதை வந்து ஒரு நாட் கேட்டில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா I0 பார் அண்ட் I1 பார் நமக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு Y0ஓட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட்டில் என்ன இருக்குது, 0 அண்ட் 0, அதாவது I0 பார் அண்ட் I1 பார்ன்னு வரணும். ஸோ அந்த லைன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு AND கேட்டுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி Y1ஓட ஈக்குவேஷன் வந்து I0 பார் I1ன்ட்டு இருக்குது. ஸோ I0 பார் எங்கே இருக்கோ அந்த லைன்லேருந்து ஒரு கனெக்ஷன், அண்ட் நெக்ஸ்ட்டு I1 நம்ம டைரெக்டாக இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி Y2 அண்ட் Y3க்கு 4 AND கேட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிசைனை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து ஆக்டிவ் ஹை டைப்புக்கு. சப்போஸ் ஆக்டிவ் லோ டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே AND கேட்டுக்கு பதிலாக நம்ம NAND கேட்டை யூஸ் பண்ணி இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இவ்வளோ தான் 2x4 டிகோடர். இப்போ நம்ம பார்த்த இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி அடுத்து 3x8 டிகோடர் எல்லாமே வந்து நம்ம டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டீகோடர் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் ஆடரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் யூஸிங் டீகோடர். சரிங்களா? ஸோ ஃபுல் ஆடரோட ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிளை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல் ஆடர் அப்படின்னாலே நமக்கு 3 இன்புட்ஸ் இருக்கும், ABC, அண்ட் 2 அவுட்புட் நமக்கு கிடைக்கும், சம் அண்ட் கேரி. சரிங்களா? ஸோ 3 டிஃப்ரெண்ட் இன்புட்ஸுக்கு நமக்கு 8 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் அதனுடைய கரஸ்பாண்டிங் சம் அண்ட் கேரியை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபில் பண்ணிவிட்டு இப்போ சம் அண்ட் கேரியை தனித்தனியாக மின் டேர்ம்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம் காலமில் பாருங்கள் எங்கெல்லாம் நமக்கு அவுட்புட் ஹையாக இருக்குன்னு. ஸோ எங்கே நமக்கு கிடச்சிருக்குன்னா 1 2 அண்ட் 4 7ல் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்க? ஸோ அதை வந்து நம்ம மின் டேர்ம்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி கேரியில் எங்கே அவுட்புட் ஹையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 5 6 அண்ட் 7ல். ஸோ அதையும் நம்ம மின் டேர்ம்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க இந்த சம் அண்ட் கேரியை தான் வந்து நம்ம டீகோடரை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன டீகோடர் எடுத்துக்கலான்றதை பார்க்கலாம். கொடுத்துருக்கிறது வந்து 3 இன்புட் இருக்குது. சரிங்களா? ஸோ டீகோடர் அப்படின்னாலே நமக்கு என்ன கன்வர்ஷன், Nல இருந்து 2n நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட வேல்யூ வந்து நமக்கு இப்போ 3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 3க்கு கரஸ்பாண்டிங்காக உங்களோட அவுட்புட் சைடில் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 2^3, அதாவது 8 அவுட்புட் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நமக்கு தேவையானதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8 அவுட்புட்ஸ் தான் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3x8 டீகோடரை எடுத்துகிட்டு அதனுடைய இன்புட்டாக நம்ம A, B அண்ட் Cன்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி சம் அண்ட் கேரியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சம்மோட மின் டேர்ம்ஸ் நமக்கு தெரியும், 1 2 4 அண்ட் 7.
ஸோ அந்த 1, 2, 4, 7 அப்படிங்கிற அந்த லைன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆர் கேட்டில் கொடுக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி கேரியோட மின்டர்ம்ஸ் நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு 3, 5, 6 அண்ட் 7. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் லைன்ஸை எடுத்துகிட்டு இன்னொரு ஆர் கேட் கிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சம் அண்ட் கேரி வந்து நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஒரு டீகோடரை யூஸ் பண்ணி இப்படி தான் வந்து ஃபுல் ஆடர் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.